டேய் மனசாட்சின்னு எதனா ஒன்று இருக்காடா. விடிய சம்பவம் பண்ணிட்டு இருந்தா நாங்களாம் எங்கடா போய் தூங்குறது? எனக்கு புரியல. இந்த வீட்டுக்குள்ள நைட்ல அடிச்சுக்கிறானுங்க. இவனுங்களை தூங்காம விட்டதுல நம்மளை தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த வாரம் ஹோட்டல் டாஸ்க்னு வச்சதான் வச்சாங்க. இவனுங்க பஞ்சாயத்தெல்லாம் நைட்டை தான் உட்காந்து பேசுறானுங்க. இந்த கெஸ்ட் எல்லாம் போய் தூங்கின பிறகு எவனுக்கு யார் மேல வன்மம் இருக்கோ அதையெல்லாம் நைட்டு உட்காந்து தீர்த்துக்கிறானுங்க. ஆனால் எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா? காலையில எந்திரிச்சு வீடியோ போடலான்னா பார்த்தும் தொலைய மாட்டாங்க, ஓடவும் ஓடாது. அதனால் நைட்டே பேசி காலைல அப்லோட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ டைம் என்னன்னு தெரில, மணி ஒரு 4 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தார். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த விக்கல்ஸ் விக்ரம் வந்து மேனேஜராக இருக்க தகுதி இருக்கா? கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு மேனேஜரு. எம்மா தாயே, கொஞ்சம் எனக்கு கருணை காட்டுமா, ஒரே ஒரு நாள் தான்மா இருக்கு, எப்படின்னா இந்த டாஸ்க்கு முடிச்சிட்டேன்னா ஒரு ஸ்டாரை வாங்கிட்டு நான் ஓரமாக போய் உட்காந்துடுறேன், தயவு விட்டா எல்லார் காலையும் விழுவான் போல. இதே அந்த இடத்துல திவ்யா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஏதோ ஒரு சண்டையாச்சும் நடந்திருக்கும். இவன் எல்லார்கிட்டே போய் கெஞ்சான். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, மேட்ருக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன். சாண்ட்ராவுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க. என்ன டாஸ்க்கு? நீங்கள் யாரையாச்சும் ஒருத்தரை ஸ்வாப் பண்ண வைக்கணும், இல்லைனா குவிட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நீங்கள் யாராச்சும் ஒரு ஹெல்ப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து தன்னுடைய கணவரையே ஹெல்ப்பாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா வேற யாரையும் இந்த வீட்டுக்குள்ளே நம்ப முடியாது, இப்போ ஒயல் கார்டாக வந்திருக்காங்கன்றதுனால எல்லாருக்குமே அவங்க மேலே வந்து ஒரு வெறுப்பு இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க. அதனால தன் கணவரையே ஹெல்ப்புக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிட்டு டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் அந்த டீம்ல இருந்து ஸ்வாப் பண்ணணும். ஸோ அதனால திவாகர் வந்து உண்மையாகவே வேலை செஞ்சாரான்னு கேட்டிங்கன்னா வேலை செஞ்சார். அவருக்கு கொடுத்த வேலையும் செஞ்சார், கொடுக்காத வேலையும் பல வேலைகள் செஞ்சுட்டார். என்னதான் இது வந்து சீக்ரெட் டாஸ்காக இருந்தாலும் சாண்ட்ரா பக்கத்தில் ஒரு நியாயமான கருத்துக்கு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்குன்னு வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு கிரெடிட்டே கிடைக்கல. மாறாக கிரெடிட் யாருக்கு போய்கிட்டு இருக்குன்னா, ஒன்று வியானாக்கு. ஸ்டார் கூட பார்த்தீங்கன்னா வியானாக்கு தான் போச்சு. சாண்ட்ராவை பேசவே விட மாட்டாங்க. ஹெட் செஃப் அப்படிங்கிறதுனால மெயினான குக்கிங் எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. இவங்க போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹெட் செஃப் வந்து விட்டுட்டு போக முடியாது இல்லையா? ஒரு பக்கம் திவாகர், இன்னொரு பக்கம் கானா வினோத், ஒரு பக்கம் வியானா. ஐயோ இந்த வியானா இருக்குது பாருங்க, குட்டி பார்வதிங்க. அது அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க இந்த இவனை, அவன் பேருனா வாட்டர் மெலனை, தற்பெருமை பீஸை அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது. ஐயோ அண்ணே ஏற்கனவே கிரிஞ்சு டு த மேக்ஸ் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த வீட்டுக்குள்ள. அவங்க வந்து சொல்றாங்க, நியாயமான காரணம் சொல்றாங்க, ஆனால் இது சீக்ரெட் டாஸ்க். அதை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து என் சொல் பேச்சை கேட்க மாட்டுறாரு. ஒன்று அப்படி இருந்தாலும் ரிப்பீட்டடாக அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு 10 முறை சொல்கிறேன், இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்பயும் செய்ய மாட்டுறாரு. இவன் எப்படின்னா, இந்த தர்பீஸு வியானா சொன்னால் செய்கிறான். வியானா தான் அண்ணே. அது எவ்வளோ பெரிய ட்ராமாட்டிக்கான ஒரு பொண்ணுன்றதை நான் சொல்கிறேன். வியானா சொன்னால் செய்கிறான், சாண்ட்ரா சொன்னால் செய்ய மாட்டான். அந்த அளவுக்கு டியூன் பண்ணி வச்சிருக்கிறாங்க தர்பீஸை. யாரு? வியானாவுக்கு ஒரு பார்ட்னர் வராங்க. சரியா? இதை பார்த்துட்டு இருக்க சாண்ட்ராவுக்கு காண்டாவுது. இன்னும் நம்ம சொன்னால் செய்ய மாட்டாரு, அங்கே சொன்னால் மட்டும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சீக்ரெட் டாஸ்க்கை ஒரு மையமாக வச்சுட்டு திவாகரை ஸ்வாப் பண்ணிடலாம். திவாகரை இங்கேருந்து ஸ்வாப் பண்ணிவிட்டு துஷாரை உள்ளே கொண்டு வந்துடலாம். அவரை தூக்கி நீங்கள் வந்து பாத்ரூம் கிளீனிங் டீமா இல்லை விசில் வாஷிங் டீமா, பாத்ரூம் கிளீனிங் டீமு அதில் போட்டுடலாம். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் மேனேஜர் கூடவே இருப்பார், அவர் வச்சு என்ன வேணாலும் அவர் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டோம். மெயினான கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, கெஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி இது சாண்ட்ரா சொல்லலை, கெஸ்ட்டாக வந்த தீபக்கே ஒரு கம்ப்ளைண்ட்டாக வச்சிருக்கிறாரு. இது விக்கல்ஸ்க்கும் தெரியும். விக்கல்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு, விக்கல்ஸ்க்கு தெரியும். இவங்க சொல்கிறாங்க, இவன் போய் பேசுகிறான். நான் என்ன கேட்குறேன், ஒரு மேனேஜர் ஹோட்டலுடைய மேனேஜருக்கு தன்னுடைய ஸ்டாஃபை ஃபயர் பண்ணுறதுக்கும் தன்னுடைய ஸ்டாஃபை ஸ்வாப் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்கா இல்லையா? ஆப்வியஸாக இருக்குது. ஒரு மேனேஜராக அவர் என்ன டிசிஷன் வேணால் எடுக்கலாம், அந்த ஹோட்டல் ரன் ஆகணும், அவ்வளோதான். இப்போ இன்னொன்றுக்கும் வருவோம். இது சீக்ரெட் டாஸ்க்கை தாண்டி நீங்கள் யோசிக்கணும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலினுடைய ஒரு ஹெட் செஃப், அந்த ஹெட் செஃப்க்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த ஹோட்டல் ரன் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் குக்கிங். டேஸ்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஹோட்டலுடைய பேர் பட்டி தொட்டியெல்லாம் பரவி இருக்கும். ஸோ அந்த ஹெட் செஃப்க்கு மேனேஜரை காட்டிலும்
அவருக்கு வந்து மரியாதை ஜாஸ்தி. செஃப்பு, இந்த ஹோட்டலுடைய ஹெட் செஃப்பு இவர் தான். ஒரு டிஷ்ஷு நல்லா இருக்குன்னா அந்த பெருமை கிரெடிட், ஆனால் அந்த டிஷ்ஷை ஒரு 10 பேர் சேர்ந்து தான் செய்வாங்க. கிரெடிட் யாருக்கு போகணும்? ஹெட் செஃப்க்கு தான் போகும். இங்கே அப்படி நடக்கலை, மாறாக நடக்குது. ஒரு ஹெட் செஃப்க்கு தன்னுடைய அசிஸ்டண்ட்டு சரியாக வேலை செய்யலை, அதனால அவனை நான் ஃபயர் பண்ணுறேன், இல்லைனா அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை நான் ரெக்ரூட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கா? இல்லையா? இருக்குது. ஆனால் இந்த விக்கல்ஸு இதுவே அந்த இடத்துல திவ்யா இருந்திருந்தா ஒரு போல்டான முடிவை எடுத்திருப்பாங்க. அது பிரச்சனையாகுதோ இல்லையோ, சண்டை வருதோ இல்லையோ, எடுத்திருப்பாங்க. விக்கல்ஸில் திவாகர் கிட்ட போய் பேசுகிறான். அண்ணே, நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்கள்கிட்ட கேட்குறேன்னு, நீ ஒரு நாளைக்கு மட்டும் பாத்ரூம் கிளீனிங் டீம் போயிடுறேன், துஷார் இங்கே வந்துடுவானே, உனக்கு நான் நிறைய ஐடியா வச்சுருக்கேன், நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய உனக்கு பண்ணுறேன், நிறைய நான் யூஸ் பண்ணிக்கிறேன், தயவு செய்து போயிடுறேன் அப்படின்றான். அவன் வந்து ஃபஸ்ட்டு போகிறேன்றான். அப்போ நம்ம ஸ்னேக் பாபு பார்வதி சும்மா விடுவாங்களா? விடலை. எதுக்கு? இது பிக் பாஸ் கொடுத்தது, நம்ம எப்படி வந்து ஸ்வாப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை எடுத்து போட்டாங்க. முதல்ல தர்பீஸ் ஒத்துக்குச்சு. இவங்க சொன்ன உடனே இவனுக்கு என்ன தாட் வந்துருச்சுன்னா, நம்ம சர்வீஸ்லாம் போவோம், நம்ம அங்கே போய் கெஸ்ட்டுக்கிட்ட பர்ஃபார்ம் பண்ணலாம், அதனால நம்ம போகக்கூடாதுன்ற ஒரு மைண்டுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டான். அண்டு வியானா வேற, அவர் எதுக்கு போகணும்? அவர் அந்த வேலை செஞ்சுருக்காரு, இந்த வேலை செஞ்சுருக்காரு. இந்த படையப்பா படம் பார்த்தீங்களா? படையப்பா படத்தில் ரஜினி வந்து ஒரு டைலாக் சொல்லுவா, அப்படி மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எந்துன்னு வரல, அந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் தான் செஞ்சார், ஆனால் அவரை செய்ய வச்சது நான். இதுக்கு அவன் உட்காந்துட்டு ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே முட்டாப்பையில அந்த பொண்ணு வந்து அவன் வேலையே செய்யலை, அவனை நான் தான் வேலை வாங்கினேன்னு அவள் கிரெடிட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அது தெரியாமல் ஆமாம்மா வியானா வந்து எனக்கு வேலை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அவன் கொஞ்ச நேரம் கூட அமைதியாக இல்லை. இப்போ வியானாக்கு என்னன்னா, நான் தான் வேலை அதிகமாக செஞ்சேன், நான் என் வேலையும் செஞ்சேன், திவாகரனுக்கு ஒன்றுமே தெரியாது. வார்த்தைக்கு 300 வாட்டி சொல்கிறது வியானா. அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவரை வச்சு நான் தான் வேலை வாங்கினேன், ஒவ்வொன்றுனா நான் சொல்லிட்டு அவரையும் வேலை வாங்குறேன், நானும் வேலை செய்கிறேன், எப்போ எவ்வளோ வேலை நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனாக அந்த மேடம். இது யாருக்குமே தெரியல, இது சீக்ரெட் டாஸ்க்குன்னு. சாண்ட்ரா விடாப்புடியாக நிற்கிறாங்க. நீங்கள் அவரை மாற்றியே ஆகணும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆள் பின்னாடி நின்று எதனா ஒன்று பேசிகிட்டே இருக்காரு. இப்போ நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா, வியானா செல்லும் நீ வந்து பண்ணு, வியானா இதெல்லாம் அந்த ஆள் பண்ணுவான் தான். அந்த ஆளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தூக்கி மடியில் வச்சுப்பான், பிடிக்கலன்னா தர்ற மட்டத்துக்கு பேசுவான். இப்போது விக்கல்ஸ் போயிட்டு ஹெச்எஃப்க்கு ஆதரவாக பேசணுமா இல்லை ஒரு ஊழியருக்கு ஆதரவாக பேசணுமானா ஹெச்எஃப் தான் முக்கியம். ஊழியராக நீங்கள் யாரை வேணால் போடலாம், காய்கறி வெட்டுறது யார் வேணாலும் வெட்டலாம், ஆனால் ஹெச்எஃப் முக்கியம். இவன் என்ன பண்ணுறான், திவாகர் கிட்ட போய் கெஞ்சுறான். திவாகர் கேட்கல, திவாகர் முடியாதுன்ட்டார். ஹெச்எஃப் கிட்ட போய் கெஞ்சுறான், ஹெச்எஃப் முடியாதுன்ட்டாங்க. மறுபடியும் திவாகர் கிட்ட போய் கெஞ்சுறான், அவங்க முடியாதுன்ட்டாங்க. மறுபடியும் ஹெச்எஃப் கிட்ட போய் கெஞ்சுறான். இப்படி மாறி மாறி கும்பிடுறாங்க. தயவு செய்து, ஏண்டா இது ஒரு மேனேஜருக்கு அழகாடா, அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. திவ்யாவை என்னெல்லாம் சொன்னீங்க, என்னெல்லாம் சொன்னீங்க, ரூடாக இருக்காங்க, பாசியாக இருக்காங்க, இப்படி கெஞ்சணுமாடா? இப்போ தெரியுதா? சைலண்ட்டாக ஒருத்தவங்க காமன் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணால் எங்கே கொண்டு வந்து விடுவானுங்கன்னு தெரியுதா? கெஞ்ச விட்டுருவானுங்கடா, கெஞ்சுறான்டா அவன். எனக்கு சிரிப்பு தான் வருது. விக்கல்ஸை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. அவன் எந்த பேரும் வாங்கிடக்கூடாது, நம்ம வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி இந்த டாஸ்க் வந்து முடிச்சிடணும், மாற்றக்கூடாது, நம்மளை ஸ்வாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்கள் ஒரு முடிவு. ஏய் நான் சொல்கிறேன், நான் தான் மேனேஜர், ஹெச்எஃப்க்கு உன்னை பிடிக்கல, ஹெச்எஃப்க்கு அதிகாரம் இருக்குது உங்களை ஃபயர் பண்ணுறதுக்கு, அதனால் நீங்கள் வந்து அந்த டீமுக்கு போங்க. சொல்ல முடியுமா முடியாதா? சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. இல்லை ஹெச்எஃப் கிட்ட இல்லைங்க அவர் இருந்து உங்களுக்கு வேலை செய்வாருங்க, இல்லையா அவர் வந்து உங்களுக்கு இந்த வேலைக்கு வேணாமா, அவரை வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, திவாகர் இருந்தால் நான் கிச்சனை க்ளோஸ் பண்ணிடுவேன், நான் வேலை செய்ய விட மாட்டேன். எஸ், அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அதை விட அதிகாரம் இருக்குது மேனேஜருக்கு. இப்போ மேனேஜர் வந்து சூஸ் பண்ணணும், இங்கேயும் வலிக்கக்கூடாது அங்கேயும் வலிக்கக்கூடாது. லிட்டரலாக அவங்க வந்து பிரியங்கா வராங்க நைட்டில். பிரியங்கா வந்த உடனே சாண்ட்ரா போய் சொல்லிட்டாங்க, அவங்க வந்து சப்பாத்தி கேட்டாங்க. உடனே வியானா, இங்கே தான் நீங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும், வியானா பர்ஃபார்மன்ஸை. வியானா உட்காந்துட்டு அவர் அந்த வேலை செஞ்சார் இந்த வேலை செஞ்சாருன்னு அவனை சொல்லிவிட்டு அவரை வேலை வாங்கினதெல்லாம் நான். இது எப்படி இது அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இருந்தாலும் அவனை வச்சு நான் வேலை வாங்கினேன். இதுக்கு யாருக்கு பாசிட்டிவாக போவோம்? வியானாக்கு தானே பாசிட்டிவாக போவோம். ஒன்றும் தெரியாத பையனை எவ்வளோ அழகாக அருமையாக வேலை வாங்கியிருக்காங்க வியானா. இவன் அதையும் சொல்கிறா, அவரையும் நான் வேலை வாங்கிட்டு அவருக்கு நான் சொல்லியும் கொடுத்துட்டு நானும் வேலை செஞ்சேன். அவங்க சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க, அழுகுறாங்க. சாண்ட்ரா என்னால் முடியலை, அவர் இப்படி பேசுகிறாரு அந்த மாதிரி பேசுகிறாரு.
இது எல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒரு ஹோட்டல் மேனேஜருக்கு ஒரே பாயிண்ட் தான், வந்த கெஸ்ட்டு திவாகர் மேலே ஒரு அலிகேஷன் வச்சுருக்காங்க, அதுதான் இவருக்கு தேவை. கெஸ்ட்டுக்கு பிடிக்கல, ஏன்னா அங்கே போயிட்டு இவன் என்னெல்லாம் பண்ணுறான் தெரியுமா, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னு வெறுப்பேற்றுறான், என்னென்னமோ பண்ணுறான், அதெல்லாம் பார்த்து ட்ரிகர் ஆகுறாங்க. அவங்களுக்கு பிடிக்கல. மஞ்சரிலாம் மூஞ்சிக்கு நேராக சொல்கிறாங்க, திவாகர்லாம் மூஞ்சிக்கு நேரம். என்பிடினா என்னன்னு தெரியுமான்னு கேட்டார். நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர். இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன், உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு டைரெக்டாகவே சொல்லிட்டார். நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த அழகாக சொன்னார். அதுக்கான டெஃபினிஷன் எல்லாமே இப்போ எல்லாம் அதுதான் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுவோம். அப்படி சொன்ன ஒருத்தரை இவன் அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம், திவாகர் கடைநிலை ஊழியர், அவன் வேலை செஞ்சுருக்கான், வேலை செய்யலாம், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இது வந்து டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் வந்த கெஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க, இவர் ஓவர் டூ பண்ணுறாரு, எங்களுக்கு அது பிடிக்கலன்றாரு. ஒன்று என்ன சொல்லணும், சர்வீஸ்க்கு நீ போகக்கூடாது, ஏன்னா வந்த கஸ்டமருக்கு அது பிடிக்கல. அதை சொல்கிறதுக்கும் இவனுக்கு தைரியம் இல்லை. ஒரு ஹெச்எஃபாக உன்னை ஃபயர் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கா, அவங்களுக்கு இருக்குது, அதையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஹெச்எஃப்யும் கன்வின்ஸ் பண்ண முடியல, இவனையும் கன்வின்ஸ் பண்ணி டீமில் ஸ்வாப் பண்ண முடியல. மொத்தத்தில் இவனுக்கு வந்து ஒரு தைரியமே இல்லை. மேனேஜர் அப்படிங்கிற காலில் விழுந்துருவோம் போல, எம்மா தாயே என்னை விட்டுருங்க, நான் எப்படின்னா இந்த டாஸ்க்கை முடிச்சு நான் வந்து ஒரு பேரை வாங்கிடுறேன். இதாண்டா ஒரு இந்த மேனேஜர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லார்கிட்ட போய் இப்போ தெரியுதா மேனேஜிங் போஸ்ட் எவ்வளோ கஷ்டம்னு தெரியுதா? கத்துறாங்க. திவ்யா சொன்னாங்களே, உங்ககிட்டலாம் கத்துனாதாண்டா வேலைக்கு ஆகணும், கரெக்டாக இல்லையா? இப்போ வந்து விக்கல்ஸ் மேட்டரில் இது ப்ரூவ் ஆச்சா இல்லையா? விக்கல்ஸ் இடத்துல பார்வதி இருந்தால் என்ன ஆயிருக்கும், டங்கு வாரி கிழிஞ்சிருக்கும். அவங்களாச்சும் கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணாங்க, கத்துனாலும் வார்த்தைகள் விடாமல் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணாங்க. பார்வதியாக இருந்திருந்தா வேற மாதிரி போயிருக்கும். திவாகர் வியானா வந்து அந்த அளவுக்கு இப்போ பார்வதி கூட இல்லை. சாண்ட்ரா இது என்னதான் சீக்ரெட் டாஸ்காக இருந்தாலும் பார்வதி கிழிச்சிட்டாங்க. என்ன இத்தனை நாளாக வந்து திவாகர் உன் பின்னாடி ஒழிச்சு வச்சிருந்தா, இப்போ எதுக்கு எடுத்து வெளில விட்ற? ஒழிச்சு வச்சுக்கோ பின்னாடி. நீ இப்போ நீதான் திவாகரை ப்ரொடெக்ட் பண்ணுறல, ப்ரொடெக்ட் பண்ணு. நீங்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கீங்களா, ஓட் போடுங்க. பார்வதி ஒன்றும் ஓட்டிங் ப்ராசஸில் போயிடலாமா? நான் என்ன கேட்குறேன், ஹெச்எஃப் வந்து ஒருத்தரை ஃபயர் பண்ண முடியாதான், அவங்களுக்கு அது அதிகாரம் இல்லையா? மேனேஜருக்கும் அவரை வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கான அதிகாரம் இல்லையா? ஹெச்எஃப்பை மாற்றுறாங்களா, அதுக்கான அதிகாரம் எங்கேருந்து வந்துச்சு? ஏங்க, ஒரு லேபரை மாற்ற முடியாது, ஒரு லேபரை ஹெச்எஃப் ஃபயர் பண்ண அதிகாரம் இல்லை. மேனேஜருக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் இவன் ஹெச்எஃப்க்கு அதிகாரம் இல்லைன்றான், அவனுக்கும் அதிகாரம் இல்லைன்றான். அதுக்கு காரணம் பார்வதி. இது பிக் பாஸ் கொடுத்தது, இது கடவுள் கொடுத்த. டே பைத்தியங்களா, கடவுள் உங்களுக்கு போஸ்டிங்கை தான் கொடுத்துருக்காரு. அதில் என்ன விதமான ஆல்ட்ரேஷன் வேணாலும் நீங்கள் பண்ணலாம், அதுதான் உங்களுடைய அதிகாரம். அது இவங்களுக்கு தெரில, அதான் இவங்களுக்கு டாஸ்கே தெரில. ஆனால் இவனுங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, ஹெச்எஃப்ஐ மாற்றிடலாம். பார்வதி சொல்கிறாங்க அரசியல் பண்ணுறாங்க அவங்க. அது சீக்ரெட் டாஸ்கியா? அது தெரிஞ்சா வியானா இவ்வளோ பேச்சு பேசுகிறல, நாளைக்கு அது சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரிஞ்சால் மூஞ்ச தூக்கிட்டு போய் எங்கே வச்சுப்பார்? திவாகர் வேலை செய்கிறாரு, வியானா சொன்னால் செய்கிறாரு, சாண்ட்ரா சொன்னால் செய்கிறதில்ல. அந்த ஆள் வந்து சர்வீஸ்க்காக தான் செய்கிறான், அங்கே போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணணும், எதனா ஒரு கன்றாவியை பண்ணணும். அந்த 3 பேருக்குமே அது பிடிக்கல, சரிங்களா? அவங்களுடைய கோபம் நியாயமானது. சாண்ட்ரா போடக்கூடிய ஒர்க்கு யாருக்கும் தெரியலை. அங்கே வெளியில் தெரியுது 3 பேர், வினோத், அப்புறமா இவங்க வியானா வந்து ஒரு கேவலமான ஒரு ஆக்ஷனை பண்ணி கிரிஞ்சு டு த ப்ரோ மேக்ஸ், அந்த மாதிரியான ஒரு கிரிஞ்சு. அப்புறம் இந்த தர்பூஸ் பழம், இவங்க 3 பேர் தான் அங்கே வந்து தெரியுறாங்களே தவிர்த்து சாண்ட்ராவுடைய ஒர்க்கே தெரியல. அந்த ஆதங்கம் அவங்களுக்கு இருக்குது. சீக்ரெட் டாஸ்க்கை பயன்படுத்தி ஸ்வாப் பண்ணால் அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அதுக்காக அவங்க விளையாடுறாங்க. ஸோ நைட்டே ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. பிரஜன் அவர்களும் வந்து கூட சேர்ந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே பாஸ் கிடைக்கும், இவங்களுக்குமே பாஸ் கிடைக்கும், யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்குமே பாஸ் கிடைக்கும். தப்பு இல்லையே. ஆக மொத்தத்தில் டுபாகூர் மேனேஜர் டம்மி பாவா, டம்மி பீஸு. விக்கல்ஸ்க்கு எந்த தைரியமும் இல்லை, உடம்புல ஒரு சொட்டு தைரியம் கிடையாது. திவாகரை எதிர்த்து பேசிட்டா திவாகர் வந்து ஒரே ஒரு வாய்ஸ் தான் பண்ணான், நீ தப்பு பண்ணுற, நாளைக்கு வந்து இது ஒரு இஷ்யூ ஆகும்னு சொன்ன உடனே பயந்துட்டான். போய் சொன்னா அப்படி ஒரு மேனேஜராக எனக்கு ரைட்ஸ் இருக்குது, அதில் என்ன ரைட்ஸ் இருக்குது, அந்த ரைட்ஸ்லாம் மேனேஜருக்கு கிடையாதுன்னு சொல்கிறான். இவன் ஒரு ஊழியர், கடைநிலை ஊழியர், மேனேஜரை போய் தூக்கு போட்டு தொங்குடா. இதுக்கு மேலே என்ன கேட்குறது? சரி, இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறது ஒரு கூட்டம் வர, திவ்யா ரூத்லெஸ், திவ்யா அரகண்ட், அது இதுன்னு பாருங்கடா. டேய் பாருங்கடா, ஆம்பளை தானே அவன்.
எனக்கு இதுக்கு மேலே என்ன கேட்குது? திவாகர் கிட்ட பயப்படுறான்டா அவன். லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாடே போடா அப்படின்னு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாடா அவன். போடாடே. சரி, நைட்டில் இது நடக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது வந்து சீக்ரெட் டாஸ்க், அவ்வளோதான். ஸோ பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் சாண்ட்ரா கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.